ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு ஃபேமிலியில் அவங்க அம்மா அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸில். இந்த மாதிரி வந்து என்னோடய பையன் வந்து வீட்டை விட்டு காணா போயிட்டான், அவனை வந்து தேடி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு வந்து 26 வயது ஆகுது. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட ஃபோன் நம்பர்லாம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக அந்த ஃபோன் வந்து எங்கே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்கிற லொக்கேஷன் ட்ராக் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு ரயில்வே ட்ராக் கிட்ட வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அதுதான் வந்து அந்த அரிப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி. கேரளா போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது வீட்டிலேருந்து காலையில் ஒரு 8 மணி போல் வந்து காணா போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லொக்கேஷனை சுற்றி இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேரளா போலீஸ் வந்து சர்ச் பண்ணுறப்போ ஒரு சிவில் போலீஸ் ஆஃபீஸரை வந்து ஃபைன் பண்ணுறாங்க. லொக்கேஷனுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய அந்த போலீஸு. பட் அவர் வந்து அன்றைக்கி டியூட்டியில் இல்லை, அவர் வந்து மஃப்டியில் தான் இருந்தார். அவர் பேர் வந்து நிஷாட். அவர் வந்து ஒரு சிவில் போலீஸ் ஆஃபீஸர். அவர் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு பையன் மிஸ்ஸிங்கு, நீங்கள் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனில் தான் அந்த சிக்னல் வந்து லாஸ்ட்டாக காட்டுது, கொஞ்சம் என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. உடனே நிஷாத், அதாவது சிவில் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மஃப்டியில் தான் இருக்கார். உடனே வந்து அந்த லொக்கேஷன், அவங்க அமிச்ச லொக்கேஷனுக்கு இவர் போகிறாரு. அது ஆக்சுவலாக வந்து ஒரு ரயில்வே ட்ராக். அந்த பர்டிகுலர் ரயில்வே ட்ராக்கோட கேட் கீப்பரை காண்டாக்ட் பண்ணுறாரு. அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, இங்கே ஏதாவது ஒரு பையன் நடந்து போனதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ தான் சொல்லியிருக்காரு அந்த கேட் கீப்பர், ஆமாம் ஒரு பையன் வந்து ரெட் கலர் டிஷர்ட் போட்டு இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மஃப்டியில் இருந்தார். ஸோ அவர் வந்து பூட்டுமே போடல, அவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லிப்பர் மாதிரி தான் ஏதோ ஒன்று போட்டிருந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து கொஞ்சம் தூரத்தில் நடந்து போகிறத வந்து இவர் ஸ்பாட் பண்ணுறாரு. ஸ்பாட் பண்ணிவிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு, தம்பி போவாத, ப்ளீஸ் டோன்ட் கோ, ப்ளீஸ் டோன்ட் கோ, ப்ளீஸ் டோன்ட் கோன்னு கத்துறாரு அவர். ஆனால் அந்த பையன் வந்து கேட்காம நடந்து போயிட்டே இருக்கான். அவர் வந்து கேட் கீப்பர் கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி இந்த ட்ராக்ல இப்போ ஏதாவது பர்டிகுலர் ட்ரெயின் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் சார், இப்போ வந்து கோழிக்கோட்லேருந்து திருவனந்தபுரம் போகிற அந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு, அது ரொம்பவே கிட்ட வந்துருச்சு, இப்போ வந்து நம்மளால் அதை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னோடனே நிஷாத் போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை கேட்டோன்னா, ஐயோ அந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கழட்டிட்டு வெறும் காலோட அந்த ட்ராக்ல வந்து அப்படியே ஓடுறாரு. இந்த ஒரு சம்பவம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிஷாத் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவை வந்து ஆன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ தட் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்கியூ ஃபுல்லாகவே வந்து அவர் கேமராவை வந்து ஆன்லேயே தான் வச்சிருக்காரு. அதை வச்சு தான் அவர் ஓடி போய் அந்த பையனை வந்து காப்பாற்றுறாரு. ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் அந்த பையனை வந்து காப்பாற்ற முடியுது. ஏன்னா வந்து அந்த ட்ரெயின் ரொம்பவே கிட்ட வந்துருச்சு. அந்த டைமில் அவர் வந்து மஃப்டியில் இருந்தார். அண்ட் ஆல்சோ அவர் வந்து ஷூ போடாமல் பேர் ஃபுட்டில் தான் வந்து அந்த கல்லெல்லாம் ஓடி போய் ட்ராக்கில் போய் அந்த பையனை காப்பாற்றினார். அப்போ அவரோட ட்ராக் வந்து ஏதோ ஒரு ஊக்கில் வந்து மாட்டிக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த பையனை வந்து ட்ராக்லேருந்து வெளியே இழுத்து அந்த ட்ரெயின் பாஸ் ஆகிற வரைக்கும் இருந்து அந்த பையனை வந்து காப்பாற்றிருக்காரு. இந்த காவல் அதிகாரி செய்த இந்த செயலை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு வீடியோ வந்து இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ட்ரெயின் பாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேட்குறாரு, ஏன்ப்பா இப்படி பண்ணுற, சூசைட் அளவுக்கு யாராவது போவாங்களா இந்த சின்ன வயசில், 26 வயசில், உன்னை காணும்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ தான் அந்த பையன் சொல்லியிருக்கான், வந்து வீட்டில் வந்து ஃபேமிலி ப்ராப்ளம், ஸோ எனக்கு இதுக்கப்புறம் எதுக்கு வாழணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் வந்து இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னோடனே அவர் அட்வைஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, உடனே இங்கேருந்து வா நம்ம போகலாம், வீட்டுக்கு போகலாம், அவங்க எல்லாருமே வந்து உனக்காக காத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சேர்த்துருக்காரு. ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்த மக்கள் வந்து இன்னுமே நம்ம நாட்டில் இருக்காங்க. காலில் செருப்பு கூட இல்லை, நமக்கு வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த பையனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த காவல் அதிகாரி செய்த செயல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாராட்டுக்குரியது. ஸோ நிஷாத் அப்படிங்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து இந்த ஒரு ரெஸ்கியூ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் கிடையாது. இதுக்கு முன்னாடியே வந்து அரிப்பேட் ரயில்வே ஸ்டேஷனில் சைஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை கூட வந்து காப்பாற்றிருக்காரு. அவங்களும் வந்து சூசைட் அட்டம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இவர் வந்து ஓடி போய் காப்பாற்றிருக்காரு. அண்ட் அந்த பெண்மணியோட அந்த லொக்கேஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபோன் மூலயமா தான் ட்ராக் பண்ணி இவருக்கு வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிஷாத் அவர் வந்து இந்த மாதிரி ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் வந்து எக்ஸ்பர்ட்டு. ஸோ அவருக்கு வந்து உடனே கால் பண்ணி தெரிவித்த உடனே அவர் போய் இதை காப்பாற்றிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு கஷ்டத்துக்குமே வந்து தற்கொலை அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்வாகாது. நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். நம்ம அதை வந்து கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு கட்டத்தில் வந்து மாறும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வாழணுமே தவிர, கடவுள் மாதிரியே இந்த காவல் அதிகாரி வந்து இந்த தம்பியை வந்து காப்பாற்றிருக்காரு. ஸோ இந்த ஒரு கருத்தோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் subscribe to Paul's Up and follow our official Instagram page, Paul's Up Official. I'll see you guys in the next video. Bye.